எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஈரம் விளைஞ்ச மண்ணு நம்ம கமுதி பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க. ஆமா, சரக்க போட்டு கமுதி பஸ் ஸ்டாண்டையே 2 பேர் கலக்கி எடுத்துட்டாங்க. 2 பேருக்கு கால் போச்சு. விட்டுருந்தா வேகத்தை காரில் ஏற்றியே கொண்டிருப்பாங்க. இது எதனால அப்படின்னா மது. ஆமா, குடி வெறியில தான் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சினிமா காட்சி நினைச்சாங்க, உண்மையிலேயே நடந்தது கமுதியில. இதனால் மக்கள் நம் ஆட்சியின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னு சொல்லி வெக்கப்படணும். ஏன்னா இது ஏகப்பட்ட பேருக்கு சேதாரம். ஆமாங்க, இடையில ஒரு போஸ்ட் பார்த்தேன் மதுரையில், ஞாபகம் வருது காதுகுத்துக்கு. அது என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, அரசாங்கம் மருந்து ஆட்டுக்கறி விருந்து அப்படின்னு போட்டிருந்தாங்க. உண்மையிலே தயவு செய்து தமிழக அரசு 33 பேர் பலியாகி இருக்கிறார்கள். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கு. ஒயின் ஷாப்பை ஒன்று தடை செஞ்சிருங்க, இல்லைன்னா ஒயின் ஷாப்பை குறைங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் அப்படின்ற மாதிரி குறைங்க. மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி. இந்த மாதிரி குடியில இளைஞர்கள் எந்த அளவுக்கு கீழ்த்தரமா போறாங்க பாருங்களேன். எத்தனை பேர் உழைச்சி பிழைக்கிறவங்க பூரா இந்த மாதிரி சேதாரத்தை உருவாக்குறாங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாம அப்படியே போய் ஏத்துறாங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய போதையில் இருந்திருப்பான்னு பாருங்க. இதே ஏகப்பட்ட உயிரிழப்பு ஆயிருந்துச்சுன்னா என்ன செய்ய பார்ப்போம். அதனால தயவு செய்து வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க லைக் எல்லாம் பண்ண வேணும், அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து பிள்ளைகளுக்கு குடிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.